80 மற்றும் 90களில் வேறு விதமான கதாபாத்திரங்கள் நடித்தவர் நடிகர் பீலி சிவம். சிவனப்பன் என்று ஏற்புடைய இவர் பீலி சிவம் என அழைக்கப்பட்டார். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் என்று சொல்லுக்கேற்ப கம்பீரமான வேடங்கள் அதிகம் நடித்தவர் இவர். ஈரோடு மாவட்டம் பண்ணாரிக்கு அருகில் உள்ள புதுப்பீர்கடவு என்ற கிராமத்தை சேர்ந்த பீலி சிவம் அந்த காலத்தில் பல நடிகர்கள் போல வந்ததைப் போலவே மேல் நாடகங்களின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்தவர் இவர். எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு வந்த இவர் பல நாடகங்கள் நடித்தது மூலம் படங்கள் நடித்து புகழ் பெற்றார். சின்ன சின்ன பாத்திரங்கள் இவர் நடித்து 400க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்திருப்பது என்பது ஆச்சரியம்தான். இவரை சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் பாலச்சந்தர். அவர் இயக்கிய எதிரொலி என்ற சிவாஜி கணேசன் படம் மூலம்தான் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்த இவர் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் என எல்லா முன்னணி நடிகருடன் நடித்திருப்பது நல்ல பெயர் வாங்கியார். ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆருடன் நினைத்ததை முடிப்பவன், இதயக்கனி, சிரித்து வாழ வேண்டும், நாளை நமது, நீதிக்கு தலைவணங்க நடிக்க வந்த ஆரம்ப காலத்தில் எல்லா படம் நடித்தவர் இவர். சிவசங்கர் நடித்த துணிவே துணை படத்தில் ஆரம்பத்தில் திகில் கிளப்பும் ரயில்வே ஸ்டேஷன் மாசனாக வந்து கலக்கி இருப்பார். இவர் கரையெல்லாம் செங்கப்பூ, சிங்காரவள், நினைத்ததை முடிப்பவன், பெரிய மருது, ஆவது பின்னாலே, அழிவது பின்னாலே, வல்லரசு இப்படிப்பட்ட பல தமிழ் படங்கள் போலீஸ் ஆபீசர் அதிகம் நடித்திருப்பார். இன்ஸ்பெக்டர், கமிஷனர், எஸ்ஐ என இவருக்கு காக்கிச்சட்டை வேடங்கள் அனைத்துமே பொருந்தும். ஆரம்ப காலத்தில் ஆர்.எஸ். மனோகர், கோமல் சாமிநாதன், மனோரமா, எஸ்.வி. சகஸ்கரநாமம் உள்ளிட்டோர் நாடக குழுக்கள் இணைந்து நடித்தார். அதன் பிறகுதான் சினிமா பக்கம் மெல்ல மெல்ல தாவி அதிலும் பல படங்கள் கம்பீரமானவர்கள் நடித்துவிட்டு சின்னத்திரு பக்கம் தாவினார். 2000களில் சன் டிவியில் வந்த வாழ்க்கை என்ற தொடரை திறந்தோறும் பார்த்திருப்போம். அதில் நல்ல குணச்சித்திர வேடம் ஏற்றிருந்தார். அந்த காலகட்டத்திற்கு பிறகு சீரியல் பார்ப்பதில்லை. இவர் குணச்சித்திர வேடம் மட்டுமல்லாது எதிர்மறை வேடங்களான வில்லன் ரோல்களையும் நடித்துள்ளார். விஜயகாந்துடன் பல படங்கள் நடித்துள்ளார் இவர். பெரும்பாலும் விஜயகாந்தன் அதிரடி படங்கள் எல்லாம் பீலி சிவத்துக்கு ஒரு ரோல் இருக்கு. ஆரம்ப கால விஜயகாந்த் படமான தூரத்து இடிமுழக்கம் படத்தில் முக்கிய நாயகனாக பீலி சிவம் தான். இவர் பாக்கியராஜின் முந்தானை முடிச்சு, பொய்ச்சாட்சி போன்ற படங்கள் முக்கிய வேடங்கள் நடித்தவர். இவர் நடித்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய முக்கியமான படம் சோ நடித்த முகமது பின் துக்ளக். இவர் தமிழக அரசின் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர். இவர் நடித்த கடைசி படம் விஜயகாந்த் இயக்கத்தில் வந்த விருதுகிரி திரைப்படம். இவர் கடந்த 2017 வயது முதுமை உடல்நலை கோளாறு காரணமாக தனது 79 வயதில் காலமானார்.